திருவள்ளுவர் தினம் இன்று உலகெங்கும் கொண்டாடப்படும் நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் அரசு விழாவாக இந்த விழா வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தருகிறார் எமது பெங்களூரு செய்தியாளர் பாரதி ராஜா. கர்நாடக மாநிலத்தின் தலைநகரான பெங்களூருவில் கடந்த 2009ஆம் ஆண்டு திமுக தலைவர் கலைஞர் அவர்களால் அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலைக்கு தற்போதைய கர்நாடக முதல்வர் சித்தராமையா மற்றும் அவரது அமைச்சரவையை சேர்ந்த அமைச்சர்கள் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோல அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் குஷ்பு மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர்களில் ஒருவரான செல்லகுமார் ஆகியோரும் பெங்களூரில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதைத் தொடர்ந்து கர்நாடகாவில் உள்ள 30க்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் மற்றும் தமிழ் சங்கங்கள் ஒன்று சேர்ந்து இங்கிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பேலஸ் மைதானத்திற்கு பேரணியாக சென்று அங்கு நடக்கும் மாநாடு, அதாவது சுமார் 1 மணி நேரம் நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழர்களின் முன்னேற்றம், திருவள்ளுவரின் கருத்துக்களை மக்களிடையே பரப்புவது குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கின்றனர். இந்த மாநாட்டில் ஆர்ட் ஆஃப் லிவிங் தலைவரான ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி, அதே போல சுவாமிஜி சிவகுமார் அவர்கள் கலந்து கொண்டு உரையாடுகிறார்கள். இந்த உரையாடலின் போது அவர் திருக்குறளில் திருவள்ளுவர் கூறியுள்ள கருத்துக்களை அவர்கள் மக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கின்றனர். பெங்களூரிலிருந்து தந்தி செய்திகளுக்காக பாரதிராஜன்.